இந்த ரைஸ் எல்லாம் போடாம கடை பூட்டியே இருக்கு சார். 2-3 நாளா வந்து மக்கள் போயிட்டு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நமக்கு. இது வந்து பூவோ ரேஷன் கடை. இது கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா வந்து லாக்லயே இருக்குது. அரிசி வந்து இறங்கி 3 நாளா உள்ளே பூட்டி வச்சிருக்காங்க. எதனால கடை பூட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்க்கு வாடகை இன்னும் சரியா கொடுக்க முடியல. 5 வருஷமா வாடகை கொடுக்கல. அதனால அரிசி கொடுக்காம பூட்டி வச்சிருக்காங்க. மக்கள் வந்து இதோட 3 நாளா வெயில்ல வந்து அலைஞ்சு கடையை திறக்காம திரும்ப போயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நாங்க வந்து இங்க நின்றுகிட்டு போன் அடிச்சோம்னாக்க சிவில் சப்ளை டிடிக்கு அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த அரிசி போடுற அந்த டிடி எல்லாருக்கும் போன் அடிக்கிறோம். போன் ரெஸ்பான்ஸ் இல்ல, யாரும் ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து அடுத்ததா நாங்க வந்து இதோட இது இங்க தொகுதியில ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. 5 வருஷமா வாடகை கொடுக்கல. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ற செய்தி கூட அவங்களுக்கு தெரியாது. அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க. அரசாங்கம் வந்து மோடி அரசாங்கமும் என்ஆர்ஐ அரசாங்கமும் சேர்ந்து பல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரிசி வந்து இப்ப இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இடையில இருக்கிற ஏதாவது சொல்லுவாங்களா, சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்காட்டுறது கரையா? இந்த எம்எல்ஏ வந்து எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாம மக்களுக்கு அரிசி போய் சேரல. போடுறாங்க, இவ்வளவு மக்களுக்கு செய்யறாங்க. அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அதிகாரிகள் தான். அது வந்து இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்க, பிஜேபி அரசாங்கம் வந்து அரிசி போடல அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களுக்கு தான் கெட்ட பேரு. வெளில எடுத்து வச்சு கொடுங்க, கவர்மெண்ட் பில்டிங்ல வச்சு கொடுங்க, ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அது ரொம்ப கஷ்டம் இல்லையா சார்? வெயில் விவசாயம் வந்து என்னதான் சார் முடியல. சார் எம்எல்ஏ தொகுதியில இருக்காங்களா இல்லையானே தெரியல. சரியா, இது வந்து கேளுங்க. அவங்க வந்து பிஜேபி கவர்மெண்ட் என்ஆர் கவர்மெண்ட் அவ்வளவு செய்து இவங்க காங்கிரஸ் சார்பாகவே பண்ணி காங்கிரஸ்ல சேர்த்துட்டாங்க போல இருக்கு. அரிசி கொடுக்கறது இல்ல, தொகுதியில் என்ன நடந்தாலும் வந்து பாக்குறது இல்ல. அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.